ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு தான் குழந்தை பிறந்ததுன்னு ஒரு மனைவி சொல்லிட்டே அதை ப்ரூவ் பண்ணி ரொம்ப பரிதாபமான கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்க, கொஞ்சம் சொல்றத கவனிங்க. அவர் அப்படி ஏற்கனவே சந்தேகப்படுற ஆம்பளைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி அந்த சூழ்நிலையில அவரோட வெளியில யாரும் உங்களை போச்சோன்னாமா, அது தப்பு இல்லையாமா? நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே மேடம் எவ்வளவு பெரிய, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயி இவருக்கு வந்து வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதே ஒரு சரியில்லை. சரி, அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்திருக்கீங்க, ஓகே. கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையா? இருந்த மேடம், சந்தோஷமே இருக்கிறேன். எவ்வளவு நாள் இருந்தீங்க? ஒரு வருஷமா பிரச்சனை இருந்ததுல, கை போய் வெட்டி ஆபரேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் பிரச்சனை. இப்போ 2 காமராஜுங்கிறவரு இப்ப இந்த 1 இயர் முன்னாடி தான் வந்தாரு. இல்ல மேடம், பிளான் பண்ணி இல்ல மேடம், ஒரு யாருன்னே தெரியாது எனக்கு பழக்கம் இல்லாத இவ்வளவு பாத்ரூம் பார்த்தா எனக்கு. சரி, ஒரு நிமிஷம். குடித்தன வீடு இல்லையா நீங்க சொல்றது? லைன் அதுல எப்படி வந்து ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணை தேடி 4 வருஷம்லாம் இருக்கு உடம்பு பக்கத்து வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க. 4 வருஷம் மேடம், ஏறி மேடம் அது 3 வருஷம் தான் இருந்த மேடம். அந்த வீட்டுல போர்ஷன் இருந்து காலி பண்ணியாச்சு மேடம். அவங்க 2 பேர் பக்கத்துல சொல்லிக்கிறாங்க, இவங்க 2 பேர் பேசுறத அவன் தனி அடிக்க போறான்ட்டு என்கிட்ட சொல்ல யாருமே. அப்புறம் லாஸ்டா தான் பிடிச்சவங்கள போன் பண்ணிட்டு இல்லன்ட்டு போன் வந்து அந்த அவர்கிட்ட பேசுறத பிடிச்சீங்க. ஆமா, நீங்க வந்து அவங்க 2 பேரும் எங்கேயாவது இருந்தது நீங்க பாத்தீங்களா? நைட்டு பார்த்தேன். ஒரு 12 மணிக்கு நான் வெளியே கவு தாவ போட்டு பாத்ரூம் உள்ள நிக்கிறேன், வெளியே நிக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சு போய் பேசாத. கவு தாவ போட்டு உங்க அம்மா கூட இருந்தாங்க, அவங்க அம்மா கூட இருந்தாங்க. போய் பேசாத. சரி, அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பயங்கரமா வெட்டிருக்கீங்களா? தையல் போட்டு அங்க பாருங்க கை. அது நான் பார்த்தேன் மேடம், நானே வெட்டினேன், இல்லன்னு சொல்ல. வெரி குட், நானே வெட்டினேன். ரொம்ப பெருமை. என் பொண்டாட்டி நான் அப்படி பண்ணிட்டு இல்லன்னு போய் எதுக்கு மேடம் சொல்லலாம்? சரி, கோயில்ல வந்து சத்தியம் பண்றாங்க மேடம் பசங்க மேல, என் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்றாங்க. அது இல்லைன்னு தான் சொல்லுது. நான் பண்ணல, நான் தவறு பண்ணல. தவறு எந்த தவறு நான் தப்பா மனசார எந்த தவறும் பண்ணல மேடம். சத்தியம் பண்ணா கேளுங்க பசங்க, வீட்டுல சத்தியம் மேடம், சத்தியமா எந்த தப்பு பண்ணல சொன்ன மேடம். நான் அவர் வந்து இன்னும் எனக்கு வேணும், நான் வேண்டான்னு சொல்லலன்னு சொல்றாருமா. நீங்க பட்ட கொடுமையெல்லாம் நான் கேட்டேன். இது மேல எனக்கு உங்களுக்கு வந்து அவர் மேல இன்னும் அன்பு இருக்கா? அவரோட வாழ்க்கை மனசு வெட்டுச்சு மேடம். வேணாம், எனக்கு வேணான்னு தோணுது. எனக்கு வேண்டாம், வேண்டாம். எனக்கு உயிருக்கு இது கிடையாது அவங்க கூட போனாக்கா. நாளைக்கு எந்த கொடுமைனா நான் எந்த என் குழந்தைங்க எனக்கு விட்டுரும் மேடம். என் குழந்தைங்க எனக்கு வேணும், 3 குழந்தைங்க எனக்கு வேணும். எனக்கு விட மாட்டேன். நீ என்ன பண்ணி கேஸ் போட்டா குழந்தைங்க அம்மா தான் கொடுக்கணும். பார்க்கலாம் மேடம், உயிரிடம் தான் கேஸ் போட்டு வாங்க முடியும். கொலையே பண்ணுவாங்க குழந்தைக்கு. நான் குழந்தை கண்டவத்தெல்லாம் இப்போ படுக்க வச்சிரு மேடம். குழந்தை சாவடிதுக்கு சிலிண்டர்லாம் திறந்து விட்டு வச்சு குழந்தைகளை சாவடி. எவ்வளவு ஆரம்பத்துல இருந்தே கொடுமை தான் மேடம். விட்ட நிம்மதியிலே மேடம், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கொடுமை பண்ணியிருந்தாங்க மேடம் இருக்கிறேன். அந்த குழந்தைங்களும் நிம்மதியா இருக்க கூடாது கிடையாது. எவ்வளவு பொய் மேடம். நம்ம ஒரு ஆள் சொல்றோம்னா அது பேசக்கூடாது, அவங்க அம்மா கூட போயிட வேண்டியது. எங்க அம்மா தான் எல்லாமே பாக்குறாங்க மேடம். நம்ம ஆள்ல போது வீட்டுல வந்து இவ பசங்களை கூட்டணும், அவனை கூட்டணும், ஆட்டோல போயிட வேண்டியது. அதெல்லாம் போயும் அந்த அவரையும் ஆட்டோல போக வேண்டியது. அப்படி கூட்டிட்டு போக முடியுமா? பசங்க எப்ப சொல்லிருக்காங்களா உங்களுக்கு? பசங்கிட்ட கேட்டீங்களா? சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமா, யாரும் கூட்டம் போறாங்க. பசங்களை பயமுறுத்தி இது மாதிரி சொல்லி உங்க அம்மா இப்படி பண்றா சொல்லணும், அதுங்களை பயப்படுது மேடம். பயப்படுதுங்க, அடிக்கணும் மேடம். ஆட்டோல வந்து ஊர்ல வந்து கேட்டு பாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் இருங்க. உங்க 2 பேர்த்திட்டு இவ்வளவு நேரம் பேசுனதுல எனக்கு ஒண்ணு தெரியுது. அதீதமான குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வந்தா தான் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நான் குடிய விட்டுறேன் மேடம். இவ்வளவு அளவு இல்ல, அப்படியே நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறது இங்க அப்படியே. நான் மதியானம் நான் போறப்ப யாரையுமே அப்படி நான் கேட்டது இல்ல. நான் கிராஸ் பண்ணி போறப்ப கூட தானே பேசினேன். தாங்க முடியல அப்படியே அந்த கண்ணுல. நீங்க உங்களையும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு நல்லா ஃப்ரீயா ஒரு விளையாட்டுக்கு ஆள் கிடைச்ச மாதிரி அந்த பொண்ணை போட்டு நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு, அப்பா இல்லாத பொண்ணுன்னு அந்த பொண்ணு நீங்க அப்படி எல்லாம் பண்றது இனிமே வந்து நீங்க அனுமதிக்க முடியாது, விட முடியாது. நாங்க பாத்துக்கிட்டு எப்படி கம்முன்னு இருக்க முடியும்? இப்ப நானு உங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். நீங்க 2 பேரும் அழுதுட்டு வந்திருக்குது, நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. எது நல்லதோ உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் 2 பேத்துக்குமே தனித்தனியா, அதைத்தான் நம்ம யோசனை பண்ணி சொல்லுவோம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி மேடம். இந்த காமராஜ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில வந்ததா நீங்க நினைக்கிறீங்க? வந்து என்ன லவ் பண்ண இவன் தான் சொன்னான்.
என்ன லவ் பண்ணியிருந்தேன் எல்லாமே அவனுக்கு வாயை தான் கொண்டு. பிறந்தேன் அவனுக்கு தான் பிறந்தேன் பையன் மூஞ்ச பாரு என்ன மூஞ்ச பாருன்னு சொன்னாவ சத்தியமா குழந்தை அடிக்கதான் சொல்றேன் நான் குழந்தை போய் உனக்கு பொறுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன் மேடம் நானு பாருங்க குழந்தை அடிக்க என்ன அப்படின்னு சொல்லு மேடம் அச்சு வெளியே தோத்துறேன் எந்த நேரம் இருந்தாலும் வெளியே போடலன்னா சாவச்சிருவேன் கையை வெட்டுருவேன் காலை இப்படிப்பட்ட ஹஸ்பண்டோட எப்படிமா இவ்வளவு நாளா குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? என் பிள்ளைங்கள இந்த மாதிரி வாங்கி வச்சுன்னா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? எவ்வளவு நாளா அப்படி வாங்கி வச்சுக்கிறாரு? எவ்வளவு நாளா அப்படி வாங்கி வச்சுக்கிறாரு? சொல்றாவ உன் மூஞ்சியும் பாரு என் மூஞ்சி போலீஸார் மூஞ்சியும் பாரு என் மூஞ்சி அவன் மூஞ்சியும் பாரு போலீஸ்லாம் சொல்ல மேடம் அதெல்லாம் நான் ஏதோ ஒரு கருவு போலீஸ்ல கழிச்சேன். வீட்டுல வந்து பிரச்சனை பண்ண சொல்லிதான் ஒரு பண்ணேன். கருவு கழிச்சான் அவனுக்கு தான் பிறந்தது அப்படின்றாவ சொல்லிட்டு போய் இல்லைன்னு சாதிக்கிறாவ. சரி, உங்க பார்வையில உங்க ஒய்ஃபை நம்புற மாதிரி இல்ல நீங்க? நம்பர் மாதிரி இல்ல மேடம். இந்த விஷயத்துல நீங்க வந்து இது என்கிட்ட உண்மையா அவ்வளவு கதறி கதறி அது இல்ல நான் சொல்லியிருந்தா கூட இப்ப என்ன இந்த நவீன சீதையா அவங்களுக்கு தீய பத்தி வச்சு உள்ளே உள்ள அந்த பையன் சாவு போயிட்டாங்க நான் எப்பவும் காப்பாத்தினேன். அந்த நர்ஸ் கூட செத்து போயிட்டாங்க பாவம். அவனை டிவி ஆகி அப்படியே எலும்பு கூட ஆட்டுமே காப்பாத்தினேன் திருவண்ணாமலையில. இவ்வளவு தப்பு செஞ்ச ஒய்ஃபை எதுக்கு திருப்பி கூப்பிட்டு வச்சுட்டு உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க? விட்டுருங்க. எதுக்கு? நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, அவங்க வாழ்க்கையை பாக்கட்டும். பழி வாங்குற உணர்ச்சி உங்களுக்கு நல்லது இல்ல, அதுக்கும் நல்லது இல்ல. குடியில இருந்து வெளியில மூஞ்ச பார்த்தா உனக்கு எல்லாம் வராங்களே, மூஞ்ச பார்த்தா எல்லாம் வரும், மூஞ்சில நான் ஆசிட்டு ஊத்துறேன். அசிங்கமா பேசுறேன். அவரே குடிகாரரு, குடி வெறியில பேசுறது. எல்லார்கிட்ட சொல்லி குடி வாங்கி கொடுத்து அவன் என்ன அசிங்கமா பேசணும்? நான் வெளியே போக முடியுமா சொல்லுங்க மேடம்? நீ 10 நாள் நடுத்தல பொண்ணை விட்டு அவனை கொண்ட கூட்டும் போயிட்டு அவன் 10 இப்ப நீ நாள் போய் இருக்கிற என்ன தனியா விட்டுட்டு சொல்லு. பொண்ணை விட்டுட்டு அந்த ஆளோட போனீங்களா? போன மேடம் பையனை கூட்டிட்டு போயிட்டேன் மேடம். பின்னாடி அழுதுன்னு உடனே பையனை கூட்டிட்டு போயிட்டேன் கோவத்துல மேடம். பொண்ணை விட்டு போட்டா, வயசுக்கு பொண்ணை விட்டு போட்டா அவ. நீங்களும் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கீங்க அவசரப்பட்டு. அதாவது அவர் வந்து சந்தேகப்பட்டு சொன்னாலே அதுக்கான இடமும் அதுக்கான சூழ்நிலைகளை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அவரே குடிகாரர், குடிகாரங்களுக்கே அதீதமா குடி வர்றப்ப இந்த சந்தேகம் இந்த மாதிரியான புத்திகள் வரும். நம்ம கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இத்தனை அடி உத வாங்கிட்டு இத்தனை வெட்டுக்காய அதை பார்த்தா எனக்கே மனசு பகிருங்குது. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே சமயம் அவர் வாயில கெட்ட பேரும் வாங்கிக்கிட்டு அவரே கட்டின புருஷன் கட்டின மனைவிய கண்டபடி வாயில வந்ததெல்லாம் பேசினா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் நினைப்பாங்க. அவங்க நீங்க பண்றது எப்பேற்பட்ட அசிங்கம். இதெல்லாம் உங்க குழந்தையை வந்து காப்பாத்துமா? சொல்லுங்க. அதுக்காக நீங்க உங்க மனைவி கேவலப்படுத்தினா உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி உங்க குழந்தைகளோட எதிர்காலம் நாளைக்கு சொல்ல மாட்டாங்களா? உங்க பொண்ணை பார்த்து நாளைக்கு கல்யாணம் கொடுக்குறாங்க, அதுக்காக சந்தேகப்படுகிறாங்க. விட்டுருங்களேன் அந்த ஒய்ஃபை. எதுக்கு அப்புறம் எதுக்கு நம்பிக்கிறோம் பண்ண மேடம்? விட முடியும்? விட்டுருங்க. நம்பிக்கை ஒய்ஃப்னு தெரிஞ்சு ஏன் கூட வச்சிருக்கணும்? அதுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. நான் நம்பிக்கை பண்ணி கூட்டு போனேன்ல, நடுவில் வந்து அழும்போது கூட்டு போனேன்ல, செத்துருவான் குடும்பம் காப்பாத்தணும்ல. அவளை விவாகம் கூட்டு போன காப்பாத்தணும். அவளை அடுத்தவங்க காசு கொடுத்தாங்க. உங்களோட குழந்தை தானே அது? ஆமா. அப்புறம் நீங்க தானே காப்பாத்தணும். அது ஒன்றும் தியாகம் பண்ணிடலையே நீங்க. உங்க குழந்தை நீங்க பண்ண தவறுக்கு நீங்க காப்பாத்துறீங்கல்ல. இது கேட்டா இல்ல அதை கல்யாணம் பேசுறேன் மேடம். உங்களுக்கு இந்த மனைவியை விடவும் இஷ்டம் இல்ல. இல்ல மேடம். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய வெறி, உங்களோட அந்த குடி வெறியில வர்ற வேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு தேவைப்படுது. அதுக்காக இனிமே நீங்க அந்த பொண்ணோட வாழ்றதா இருந்தா நான் கம்ப்ளீட் குடியில இருந்து திருந்திட்டேன், இனிமே நான் வந்து என் மனைவியோட நல்ல விதமா மரியாதையா வாழ்வேன்னா வாழலாம். என்ன நீங்க பேசுறீங்க, என்னையும் பேசணும் எனக்கு தெரியும். போலீஸ்காரன் பேசுறது அந்த பொண்ணுக்கு தானே அதனோட வேதனை தெரியும். தம்பி நம்மளவே நினைச்சுட்டு இருக்க கூடாது. என்ன கேக்குறாங்க மேடம்? அசிங்கமா இவ பொறுக்கு போனதுனால என்ன கேக்குறாங்க மேடம்? அசிங்கமா நீங்களே இப்படி போகாதவங்கள திருப்பி நீங்க அந்த வழி கொண்டு போயிருவீங்க போல இருக்கு. போகாத பொண்ணையே நீங்களே புடிச்சு புஷ் பண்ணி தள்ளி விட்டுருக்கீங்க. ஆமா, நான் சொல்லிட்டே இருக்கேன் மேடம். போன் பண்ணாத, இது பண்ணா, நம்பர் பண்ண, மிஸ் கால் பண்ணி போன் பண்ணி கால். இந்த ஒரு விஷயம் மேடம், ஒரு மாசத்துல 300 கால் சேவ் பண்ணிக்கிறாங்க. ஐடி குரூப் ஸ்டேஷன்ல இருக்கு. அவன் என்ன திட்டம் அசிங்கமான விட்டுருங்கன்னா அது கேட்க மாட்டேங்கிறீங்களே. அப்படிப்பட்ட வைஃப் எதுக்கு? எப்போ இப்பதான் தெரியும் ஃப்ராட் வாங்க தெரிஞ்சிச்சு. விட்டுருங்க விட்டுருங்க. இப்ப போய் நான் குத்துவேன் கொலை பண்ணுவேன்னா கொலை பண்ண இல்ல மேடம், விட்டுறேன். பசங்க விட மாட்டான். அது எப்படி பசங்களை விடாம இருப்பீங்க? அவன் எங்க போய் மாதிரிதான் மாட்டோம். பசங்க ஒன்னும் சாவ வச்சுட்டு பசங்க விடுவேன் பாத்துக்கலாம். சும்மா வாயில வந்ததெல்லாம் உளரக்கூடாது. இல்ல மேடம், நான் பசங்க என் பசங்க நான் விட மாட்டேன் மேடம். 2 பசங்க அவன் என்னைக்கு வாயத்தை சொன்னாலோ உனக்கு பொருள் அவனுக்கு தான் மூஞ்சிய போற மூஞ்சி பண்ணாலோ நான் 2 பசங்க விட மாட்டேன் மேடம். அவன் எங்க உணப்பாடுப்பா இல்லாட்டி ஒழுங்கா இருக்குதான் ஒழுங்கா இருக்கட்டும். உண்மையிலேயே உங்களுக்கு ரோஷம் இருக்குன்னா இவ்வளவு நாள் நீங்க வந்து நடந்தது எப்படியோ இனி அந்த பொண்ணை நீங்க திரும்பி கூட பார்க்க கூடாது. சொல்றீங்கல்ல போயிட்டான்னு நம்புறீங்கல்ல நீங்க? நான் நம்பல, நீங்க நம்புறீங்கல்ல? கன்ஃபார்ம் இல்ல? அப்ப வேண்டாம்.
திரும்பி பார்க்க கூடாது இனிமே அந்த ஒய்ஃப். தெரியுதா? அதுக்கு மேல நான் பழி வாங்குவேன், குத்துவேன். சும்மா ஏதோ கோவத்துல சொல்றீங்க, நான் விடுறேன். கம்பெனி வேலை செய்வேன் நீ, நான் கம்பெனி சொல்லிட்டு வந்துருவேன். அது எப்படி என் ஐடி புக்ல அங்க இருக்குல்ல மேடம், என் போன் நம்பர் எல்லாம் இருக்குல்ல. எப்படி கை கம்பெனில வேலை பார்க்க கூடாது நீங்க இப்படி சொல்லிட்டு வந்துருவேன். எனக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அராஜகமா? இல்ல மேடம், எனக்கு சம்மந்தம் கிடையாது. நாளைக்கு எதனா ஏன் என்ன பண்ணுவோம், அது நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க என்ன உண்டோ சொல்லிக்கிறோம். இனி அந்த பொண்ணுடைய எந்த எதிரையும் நீங்க தலையிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும், குடிப்பழக்கத்துல இருந்து மீளணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். எங்களுக்கு உண்மையிலேயே நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்கன்னா அழகா கொண்டு போய் உங்களை நான் 15 டேஸ்ல சரி பண்ணி அனுப்புறோம். அப்புறம் நீங்க பேசிக்கிங்க. அப்ப மனநிலை தெளிவானதுக்கு அப்புறம், உடல்நிலை நல்லானதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணிருக்கணும் அப்ப புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நிலவையில நீங்க புரியாது சொல்ல மேடம். அவள இப்போ நான் திட்டல, அவள வர்றதுக்கு விருப்பம் இல்ல, விட்டுருங்க. அது ரொம்ப ரைட் ஆகும். அப்படியே காமிச்சு அழுகுது. ஆமா, அழுகட்டும். தப்பு செஞ்சா அனுபவிச்சு, அவ்வளவுதான். இவரே அருமையான மனுஷன் இந்த சகோதரன். ஆனா அந்த குடியில சந்தேக புத்தி அதிகமாயி இன்னைக்கு அந்த பொண்ணு அப்படியே அது இத்தனை கஷ்டத்திலேயே வாழணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு புருஷனோட இருந்த பொண்ணு இனிமே வேண்டவே வேண்டான்னு வெளியே அப்படியே ஓடி போற அளவுக்கு பண்ணிடுச்சு. அநியாயமா அருமையான வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்ட இந்த சகோதரரை திருத்தணும் நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு அவர் கோஆபரேட் பண்ணுவாரா, நீ சம்மதிக்க வைக்கணும். சம்மதிச்சாருன்னா எங்களுக்கும் சந்தோஷம், அவருக்கும் நல்லது, அந்த குழந்தைகளுக்கும் நல்லது. இனிமே இவர் தன்னுடைய முன்னாள் மனைவியுடைய வாழ்க்கையில எந்த விதத்தையும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டா சொல்லதெல்லாம் உண்மை, கண்டிப்பா அவங்க கூட நிக்கும். சட்டப்படி அந்த குழந்தைகளுக்கு மீட்கிறதுக்கு, இனிமே அவங்க நிரந்தரமா பிரிஞ்சு வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். ரொம்ப வேதனையோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்